நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவே நம்ம பெருசாக மிகப்பெரிய விடயமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, அண்ணனுக்கு உண்மையாக உழைக்கும் தம்பிகள், தங்கைகள், அண்ணன்கள், அக்காக்கள், உறவுகள், இப்படி மிகப்பெரிய ஒரு குடும்ப அரசியலாக ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஆற்றலுடன் களமாடி கொண்டிருக்கும் எத்தனையோ இங்கே கட்சிகளை கொண்டு போய் கிராமந்தோறும் பட்டி தொட்டி எங்கேயுமே சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட களமாடக்கூடிய விதத்தில் பார்த்தோம்னா, அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபன் அண்ணா, ஏற்கனவே உங்களுக்கு போன காணொலியில் தெரியும், அண்ணனை சந்திச்சிருப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து அவங்கள அரசியல் படுத்தி மக்களுக்கு புரிதல் உருவாக்கி அண்ணனுடைய, அதாவது நாம் தமிழர் கட்சியோடைய ஆட்சி வரைவுன்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்சி வரைவும் உண்மையான கொள்கைகளையும் தத்துவத்தையும் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வழிவந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் படைச்ச ஒரு ஆட்சியை இங்கே நாங்கள் நிறுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பாக தான் நம்ம இன்னைக்கு அந்தியூர் களத்தில் குருமன்காடுங்கிற பகுதியில் அண்ணனை சந்தித்தோம். அவர் வீடுதோறும் சென்று மக்களை சந்தித்து முழு நேர பணியாக, நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்ய முடியல, அப்படியெல்லாம் இல்லை, முழு நேர பணியாகவே இதையே செய்து கொண்டு கட்சிக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10-20 பேர்த்த உறுப்பினராக்கிட்டே இருக்கிறாரு. உறுப்பினர் அட்டை போட்டு தரது, களமாடுறது, சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது, கொள்கைகளை கொண்டு போய் மக்களை சேர்த்துறது, ஓய்வில்லாத உழைப்பு. அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் நம்ம சந்திச்சுக்கிறோம். தொடர்ந்து காணொலியில் பல்வேறு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். உழைப்புக்கு மிக்க பாராட்டுக்கள். இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பாடுபடுறீங்க. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குது உங்க பகுதியில் கட்சியினுடைய பணிகள்? கட்சி அண்ணா சொன்ன மாதிரி தினந்தோறும் ஒரு களப்பணி மாதிரி தான் நாங்கள் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட விவசாய சின்னம் நல்லா அடையாளப்படுத்த வேணும், உறுப்பினர் நிறையா பேர் சேர வேணுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வாக்குச்சாவடி முகவர்னு சொல்லியிருக்காரு, அண்ணன் போட சொல்லியிருக்காரு. உள்கட்டமைப்பு, நீ அந்த பகுதியில் இருக்கிறன்னா உன் அடிப்படை கட்டமைப்பே உனக்கு இல்லாமல் நீ தொகுதி பூரா சுற்றி வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்கிறது உண்மைதாங்க. என் ஊரில் நான் இருக்கிற இடத்துல கட்டமைப்பு பண்ணால் மக்களை நான் ஒரு ஃபார்மிங் பண்ணால் தான் அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த டாப்பிக்கில் எடுத்துக்கிட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் தினந்தோறும் வாக்குச்சாவடி முகவரை போய் போட்டுட்ருக்குறோம். எடுத்து பார்த்து இல்லை, உனக்கு விருப்பமுள்ள ஆளுங்கள் மட்டும் தான் போட்டிருக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் சேர்ந்தாங்க. அந்த சேர்ந்த பகுதியில் இங்கே நல்லா எல்லா களப்பணி நல்லா போயிட்டு இருக்குதுங்க ஐயா, சிறப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன பகுதி? இது குருமங்காடு பகுதிங்க. ஒரு மலைவாழ் மக்கள் வாழும் ஒரு கிராம பகுதி. மலைவாழ் மக்கள் நீங்க இப்ப நான் வரப்ப பார்த்தேன், ஒரு அடிப்படை வசதி இல்லாத மாதிரி தெரியுது. மக்களும் உங்ககிட்ட நிறைய முறையிட்டாங்க. அப்ப நீங்க இப்போ ஒவ்வொரு வீடா போறப்ப நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? மக்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு? அதாவதுங்க ஐயா, நாங்கள் வரும்போது இந்த கிராமத்தில் கால் எடுத்து வைக்கும் போதே மக்கள் என்ன சொன்னாங்க, சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னாங்க. அப்பா, என்னடா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சான்னு நான் நினைச்சேன். அடைஞ்சிருச்சா மக்களே? உங்களுக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, எனக்கு அடையலை. எதனால? இந்த காலத்துல இந்த டிஜிட்டல் இந்தியான்னு மோடி சொல்லிட்டு இருக்கா. அப்படி எங்க கடல்ல எண்ணெய் சொல்லிட்டு இருக்கா. அப்படி டிஜிட்டல் இந்தியான்னு, என்ன டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிற? செய்தி அனுப்புறதா வேலை. அது இல்ல, அம்பானிக்கு 5G 4G 6G பண்ணார்ல, அம்பானிக்காக டெண்டர் கொடுத்தாருல, அம்பானிக்காக உழைச்சாருல, அதுக்காக அவர் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அந்த டாபிக் விடுங்க. வரும்போது என்ட்ரன்ஸ்ல இந்த ஊர்ல வரும்போது தண்ணி இல்ல, நீர் இல்ல, எனக்கு சாலை வசதி இல்ல, மின் வசதி இல்லைன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன், முக்கியமா மாணவிகள் போறதுக்கு சரியான பேருந்து வசதி இல்ல. இரவு ஒரே ஒரு பேருந்து தான், அங்கிருந்து நடந்து வருவேன்னு எல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அந்த கேள்விதான் என் மைண்ட்ல வந்தது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது விடுங்க, இல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதா அப்படிங்கிற முத கேள்வி வந்தது.
அதுக்கப்புறம் இந்த தமிழகம் நமக்கு தமிழக மக்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்தது. 55 வருஷமா இந்த இரு கட்சிகளும் ஆண்டு ஆண்டு மக்கள் ரொம்ப மாமா மச்சான் அண்ணன் தோழன் துருத்தி மாதிரி அவ்வளவு ஒரு எடிமைக்கார மாமா டியூப்கார மச்சான் அப்படின்னு சொல்லி உரிமையோட ஓட்டு போட்டீங்களே. இந்த கிராமத்துல இப்படி இருக்குதே, சுதந்திரம் அடையவே இல்லையா தமிழ்நாடு? 55 வருஷமா நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. அடிப்படை வசதி இல்லைங்கிறீங்க. சென்னையில 4000 கோடி ஒதுக்கி மழைநீர் வடிகாலுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒதுக்கி இருக்க மாட்டாங்களா? ஐயா, சென்னையில 4000 கோடி மேயருக்கு தான் கேட்டா தெரியும், ஸ்டாலின் ஐயா கேட்டா தெரியும். 4000 கோடி தண்ணி நிக்காது. 4000 கோடி மக்களே சென்னையில 4000 கோடிக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சொட்டு சாலத்துல கூட தண்ணி நிக்காதுங்கிறாங்க. நீங்க 2 நாளா நான் பாத்துட்டு இருக்கோம்ல, போட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, உள்ள பஸ் நின்றுட்டு இருக்கு, போட் ஓடிட்டு இருக்கு. அமைச்சர் ஐயா அவங்க சொல்லிக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி சாலையில நிக்காத மாதிரி நாங்க சிங்கார சென்னையை மாத்தி காட்டுவோம். அதுதாங்க சிங்கார சென்னை. சிங்கார சென்னை கிடையாதுங்க, சிங்கார சென்னையே கிடையாதுங்க. இவங்களா சொல்லிக்கலாம் சிங்கார சென்னை அப்படின்னு. அந்த 4000 கோடி நான் ஸ்டாலின் ஐயா பார்த்து கேட்கிறேன், 4000 கோடி எங்க ஐயா ஸ்டாலின் ஐயா? மேயர் அம்மா 4000 கோடி எங்கம்மா? அந்த 4000 கோடி நீ இறங்கி வேலை செஞ்சிருந்தேனா எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்குமா? நீ இறங்கி வேலை செய்யாதனாலதானே தண்ணி நிக்குது. அதனால அந்த 4000 கோடி எங்க? அதனாலதானே நாங்க பாத்ரூமுக்கெல்லாம் போய் குளிக்க தேவையில்லை, வீட்டிலேயே உட்காந்து குளிக்கலான்னு. வீட்டுல சாலையிலே உட்காந்து குளிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம திராவிட விற்பனை நல்லா அது நல்லா விற்பனை ஆகுங்க. சென்னை தான் தண்ணியில மிதக்குதுன்னா தமிழகமே இன்னொரு தண்ணியில மிதக்குது. தண்ணி ஆமா, சென்னை தண்ணியில மிதக்குது, தமிழகமும் இன்னொரு தண்ணியில மிதக்குது. பட்டி தொட்டி எல்லாமே மிதக்குது. அதுதான் திராவிட ஆட்சியினுடைய வெற்றிகரமான செயல்பாடு. குடிக்க வைப்போமா? இல்ல, அவங்க குடிக்க தானே வைக்கிறாங்க, படிக்க வைக்கலையே. நம்ம அண்ணன் வந்தா படிக்க வைப்பாரு, மருத்துவ விவசாயம் எல்லாம் ரொம்ப ஒரு டாப்பா கேட்டகரியில போயிருங்க. நம்ம அண்ணன் வர வேணுங்க, அண்ணன் ஆட்சி செய்ய வேணும். சரி, இப்போ இந்த கிராமந்தோறும் நீங்க மக்களை போய் சந்திக்கிறீங்க இல்லையா? ஆமா. எப்படி அது அண்ணனை கொள்கை விளக்குறப்போ அதை ஏத்துக்கிறாங்களா? ஐயா, இந்த திராவிடர் பண்டிகைகளுடைய ஆட்சி வரைமுறை வேற, இந்த டிஎம்கேனுடைய ஆட்சி வரைமுறை வேற, ஏடிஎம்கேனுடைய ஆட்சி வரைமுறை வேற. நம்ம ஆட்சி வரைமுறை வேற. நம்மளுடைய ஆட்சி வரைமுறை மக்கள் படிச்சு பார்க்கணும். மக்களே, ஆட்சி வரைமுறை புக்கு நான் தமிழர்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க நான் தமிழர் லைக் பண்ணுவீங்க. ஏங்க குடிச்சு படுத்துட்டா இப்ப எங்க ஆட்சி வரை படிக்கிறது? ஆட்சி வரைகள் படிக்கிற உறவுகள் படிப்பாங்க. நாடு நல்லா இருக்கும்னா படி, நாடு கெட்டு போகணும்னா நீ குடிக்கு அடிமையாயிரு. எந்த ஒரு அரசாங்கம், தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சாராயத்தை காய்ச்சலானா அவனை தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க. கவர்மெண்டே தப்பு செய்யுதுங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய செய்தித்தாள்ல பாக்குறோம், இளைஞர்கள் கத்தியோட சுத்துறாங்க, இளைஞர்கள் அதிகமா திருட்டுல ஈடுபடுறாங்க, இளைஞர்கள் கஞ்சாவுக்கு போதைக்கும் அடிமையாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்குது. அப்ப அது என்ன மாதிரி பாக்குறீங்க? அதெல்லாம் இந்த எல்லாமே அது சாராயம் தாங்க மெயின். சாராயம் கஞ்சா இல்லைங்களா? சாராயம் கஞ்சா அபின்னு எல்லாமே தலைவரிச்சு, இன்ஜெக்ஷனு எல்லாமே தலைவரிச்சு. கடையில விற்கிறவங்களே பிடிக்கிறாங்க, மெயின் டீலர் பிடிக்க மாட்டாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, வீரப்பன் ஐயா சந்தன மரம் கடத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சந்தன மரம் அண்ணன் கேட்ட மாதிரிதான், வீரப்பன் ஐயா சந்தன மரம் கடத்திட்டாரு, சந்தன மரம் வெட்டினாரு, தப்புதான், அது இல்லைன்னு சொல்ல. அவர் வெட்டினவர் தப்புதான், நாங்களும் சொல்றோம் தப்புதான். வாங்கினவனுக்கு இன்னுமே பிடிக்கல இந்த தமிழக அரசு. வாங்கினீங்க யாருங்க? வாங்கினவங்க தான் எல்லாமே போட்டு அண்ணன் அவரை போட்டு வெள்ளை சட்டை வாங்கினவங்க, வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி வாங்கினவங்க பிடிக்கவே இல்லையே. அவங்களோட தீர்வு இப்ப எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சரி, இப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சியில இளைஞர்கள் அதிகமா இதை நோக்கி ஒடியாறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா, நிறைய பேர் இப்போ புரிதலோட படையெடுத்துட்டாங்க. வேண்டாம் ரொம்ப வீட்டுல வருமானம் ரொம்ப கம்மியா இருக்குது ஒவ்வொரு வீட்லங்க. இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிக்கவே முடியலைங்க. ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொருத்த மந்திரி எம்எல்ஏ வீட்டுல 6000 கோடி 7000 கோடி 8000 கோடி. டே உண்மையா வயிறு எரிஞ்சு சொல்றேன் பாரு, இத்தனை கோடி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெருக்கோடி, நான் எங்களுக்கு தெருக்கோடி ஆக்கிட்டு நீங்க எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? நல்லாவே இருக்க மாட்டேங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்க. கனிமொழி அம்மா சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மைக்க பிடிச்சி பேசி இருக்கிறாங்க,
தமிழ்நாட்டுல தான் வந்து விதவைகள் அதிகம், காரணம் என்னன்னா மது பழக்கத்தினால அப்படிங்கிறாங்க. நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் ஐயா, அது இந்தியாவிலேயே வந்து தமிழக மாநிலத்திலேயே வந்து இள விதவைகள் வாழும் ஒரே மாநிலம் தமிழகம் தான் சொன்னாங்க. அந்த அம்மா எங்க போச்சுன்னே தெரியலங்க ஐயா. அது எங்க கம்பெனி வச்சிருக்கிறது, கம்பெனி வச்சுக்க அந்த அம்மா தான் வச்சிருக்குது. அதுதான் உண்மை. கம்பெனி அம்மா அவங்க ஐயா, பெரிய ஐயா, சின்ன ஐயா, சின்ன தேவர், பெரிய தேவர், அது மாதிரி அவங்கதான் இளைஞரணி தலைவர், பாச தலைவர், போராட்ட தலைவர் அவங்கதான் வச்சிருக்காங்க. முத்தமிழ் அறிஞர்னு சொல்றாங்க, தமிழ் வாழ்க வளர்கங்கிறாங்க. நீங்க என்ன தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் முத்தமிழ் வந்து அவங்களே அவங்க வாயில சொல்லிட்டு இருக்கலாம். மக்கள் யாருன்னா சொன்னாங்களா? மக்கள் யாருன்னா சொன்னாங்களா விரும்பப்பட்டு ஐயா எங்க கலைஞர் டாக்டர் முத்தமிழ் கலைஞர் அப்படின்னு சொன்னாங்களா? அவர் தாங்க உரையெல்லாம் எழுதி வைக்கிறாரு. ஏன் அவரு கண்ணதாசன் எடுத்து காப்பி அடிச்சு அவர் எழுதியிருக்காரு. அதை வந்து நீங்க சொல்லாதீங்க. அதுதான் உண்மை. கண்ணதாசன் ஐயா அப்போ இருக்கும்போதே அவருடைய காப்பி அடிச்சுதான் இவர் வந்து பாதி நூலை வந்து எழுதியிருக்காருங்க. இவரா வந்து எழுதுனது நாம ஏற்றுக்க முடியாதுங்க. என்னுடைய கருத்து கோட்பாடுபடி அதுதான் உண்மை. ஈழத்துல போர் நடந்தப்ப ஐயா உண்ணாவிரதம் இருந்தார்ல? ஆமா ஆமா, உண்ணாவிரதம் இருந்தாரு. இதை காக்கறதுக்காக இருந்தாரு இல்லைங்களா? 1.5 கோடி மக்களே, 1.5 கோடி மக்கள் ஈழத்துல வந்து போர் நடக்கும் போது கிட்டத்தட்ட 10-8 கண்ட்ரி நாடு வந்து அடிச்சுது. அப்புறம் ஒரு தமிழ் தேசிய தலைவர் இவர் சொல்லிட்டு இருக்காரு சிறப்பு. அந்த போர் நடக்கிற அன்னைக்கு இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த டயத்துல நீ போர் நிறுத்த முடியாதா உன்னால? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு தலைவரா? எந்த விதத்தில் நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அக்காவை சந்திச்சு பேசியிருந்தோம், சாமுண்டீஸ்வரி அக்கா. அக்கா சொல்றாங்க இனிமேல் சீமான் ஐயா தான் எங்களுக்கு, அவர் விட்டா வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, குடும்ப உறுப்பினரா பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தியே கருத்து இல்ல அந்த அந்த அக்கா மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இனிமேல் வந்து நாம வாழ வேணும்னா சீமானை நோக்கி தான் போவேணும், சாக வேணும்னா இந்த 2 கட்சியை நோக்கி தான் போவேணும். அப்போ வாழ்வா சாவான்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு வாழ்வு தான் சிறப்பா தெரியுது. அப்போ சீமான் ஐயாவை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறான். இப்போ நீங்க வந்து வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து இந்த கட்சிக்கு வந்தீங்களா எப்படி? இல்ல நானா இந்த 55 வருஷமா பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒருத்தனு கூட ஓட்டு போடல. ஏன்னா 2 பேரும் திருட்டு பையனுங்க. அவனும் திருட இவனும் திருட. 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி அடிக்கிறீங்க. அந்த கோடியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. மக்கள் நாங்கள்லாம் பார்த்ததில்ல. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பார்த்ததில்ல. நான் வந்து இந்த 2 பேர்த்துக்கு ஓட்டு போடலைங்க 50 வருஷமா. நான் இப்போ எனக்கு 45 வயசு ஆகுதுங்க. 45 வருஷமா போடலைங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சீமானனுடைய இந்த கொள்கை ஆட்சி வரைமுறை புக்கெல்லாம் படிச்சுட்டு அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். இது மாதிரி ஒரு தலைவன் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படியா? அப்போதான் எனக்கு பூரிச்சு. நீங்க இவ்வளவு முன்னாடி நாம படையெடுப்போம்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் தேசியத்துல தான் ஃபர்ஸ்ட் ஓட்டுங்கன்றது. சிறப்புங்கய்யா. இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ஒரு தலைகீழாயிருச்சு. சமூக சீர்கேடுல பாத்தீங்கன்னா பாலியல் வழக்கு, இளைஞர்களுடைய செயின் பறிப்பு, திருட்டு சம்பவம்ட்டு ஒரு வேற மாதிரி மாறி போச்சு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? இது காரணமே வந்து நான் இரு அரசுக்கு தான் சொல்ல முடியுங்க ஐயா, வேற யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா படித்த இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்குறீங்க? அப்படி கவர்மெண்ட் வேலைனா 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் கமிஷன் கேக்குறான். கவர்மெண்ட் கடன்ல தானே? கவர்மெண்ட் எவ்வளவு கடன்ல இல்லைங்க ஐயா. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலையில இவ்வளவு கடன் ஐயா. ஒவ்வொருத்த தலையிலையும் சொல்றாங்க 2,62,000 கடன் இருக்குதுன்னு. அதெல்லாம் பொய். இந்த எம்எல்ஏ எம்பி, இந்த மந்திரி, இந்த முதலமைச்சர் இவங்க வீட்டுல இருந்து எடுத்தாவே இந்தியாவுடைய கடனை அடைக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பணத்தை எடுத்தாவே இந்த இந்தியாவுடைய கடனை அடைக்கலாம். அவ்வளவு பேர் இருக்காங்க. வர்ற பணத்தெல்லாம் இவங்களே ஆட்டம் போட்டுக்கிறாங்க. மக்கள்கிட்ட பண பழக்கமே இல்லையே. மக்கள்கிட்ட வந்து 2000 தாள்ல சத்தியமா அடிச்சு சொல்றேன், 2000 தாள்ல வந்ததுங்க சொல்றீங்க. ஒரு தடவை கூட நான் கண்ணால பார்த்ததே இல்லை. எல்லாம் இவங்களே வந்து ஆட்டம் போட்டுட்டு புள்ள மேல பையன் மேல வயிற்றுல இருக்கிற பொண்ணு மேல கூட பேங்க் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்களே. எங்கேயா பணம் பதுக்குறாங்க. மாமா மச்சான் தோளான் துருத்தி அவன் மேல ஒரு பினாமில தூக்கி போடுற சொத்து. வயிற்றுல குழந்தை இருக்குடா. எம்எல்ஏனா எம்எல்ஏ பையன் இருக்கானா? பொண்டாட்டி எத்தனை மாசம்டா? 8 மாசம் பேர் ஒண்ணு வயிற்றுல இருக்கும்போது ஒரு பேர் வைடா. வயிற்றுல இருக்கும்போது ஒரு பேர் வை. வயிற்றுல இருக்கும்போது ஆதார் கார்டு போடு. வயிற்றுல இருக்கும்போது பேங்க் பேலன்ஸ் ரெடி பண்ணிட்டு போடுறாங்க 10,000 கோடி.
அது ஒரு 10,000 கோடி போடுற பேங்க்ல நிலம் கூட நேரம் வாங்கலாம், வெளிநாட்டுல கூட போய் வாங்கலாம். மானங்கெட்டு சந்தி சிரிச்சு கிடக்குது. எங்க உங்க வாழ்க்கை இல்ல, அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை இல்ல, எங்க தமிழக மக்களுடைய வாழ்க்கை. அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய சர்ச்சையாச்சு. ஆடு மாடு மேய்க்க போக சொல்றாரு, படிக்க வேண்டாம்னு சொல்றாரு. படிக்கிற இளைஞர்களை படிக்க வேண்டாம்னு சொல்லி ஆடு மாடு மேய்க்க போக சொல்றாரு. நாங்கெல்லாம் படிச்சுட்டு ஆடு மாடு மேய்க்க போறதாங்கிறாங்க. அதை பத்தி என்ன ஐயா சொல்றது வந்து இந்தியாவினுடைய முதுகெலுமே விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு தான் வந்து மேன்மை ஆக்கலாம், நல்ல வளர்ச்சி பண்ணலான்னு தான் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து எத்தனையோ வந்து கேலி கிண்டலுக்கு வந்து இது யோசிக்கிறவங்க வந்து கேலி கிண்டலோட யோசிக்கிட்டுங்க, அது பிரச்சனை இல்லை, அது உண்மையானது தாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது இன்னைக்கு விவசாயம் வந்து நல்ல ஒரு விவசாயம் இருந்தாவே, நல்ல ஒரு உலகத்துல ஒரு நல்ல உணவு இருந்தாவே அந்த நாடு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நாடா இருக்குங்க. எத்தனையோ பேர் சாப்பாட்டு கூட வழியில இல்லாம இருக்காங்க. நீங்க பாருங்க, இவங்க வந்து 2 பேரும் 55 வருஷமா ஆண்டுட்டாங்க. மோடிஜி என்னங்கிறாரு, டிஜிட்டல் இந்தியாங்கிறாரு. அதானிக்கு வச்சுட்டு 5G 4G சிம் 6G அந்த சிம் கார்டு விட்டுட்டு அந்த ஒரு சிம் கார்டு மட்டும் தான் விட்டுருக்காரு. அதுக்கு டிஜிட்டல் இந்தியான்னு அவர் சொல்லிட்டாரு. அவரு அது மட்டும் தான் அவர் செஞ்சிருக்காரு. 9 ஆண்டு கால ஆட்சி சாதனை அது ஒண்ணு மட்டும் தான் அவர் செஞ்சிருக்காரு. 2வது சாதனை அதானிக்கு வந்து 2வது சாதனை சொல்லுங்க. உலக நாடுகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டாரு ஃப்ரீயா. மக்கள் வரி பணத்துல உலக நாடு எல்லா நாட்டிலையும் சுத்தி பார்த்துட்டாருங்க. அப்புறம் ஒண்ணு மக்கள் கிட்ட ஒரு கருத்து வைக்கிறேன். சாதாரண ஒரு ஆளு நானு 10,000 ரூபாய் ஒரு பேங்க்ல வாங்கினா கட்டுல நான் வீட்டு முன்னாடி வந்து நின்று டார்ச்சர் பண்ணி கொன்றுவான். இந்த விஜயம் அல்லையா எப்படின்னா, எப்ப லோன் கட்டுறேன் கட்டவே கட்ட மாட்டேன், இன்னும் குடும்பத்தில வெளியேற்று பொருளை வெளியேற்று அப்படிமா சாதாரண ஒரு மக்களுக்கு அது மாதிரி இருந்ததுங்களா? இப்போ விஜயம் அல்லையா, ராம்தேவ் மலானி, ஓகேங்களா, இது மாதிரி முக்கியமான நபர்கள் எல்லாம், நீரவ் மோடி இது மாதிரி முக்கியமான நபர் எல்லாம் 68,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. கல்வி கடன் ரத்து கிடையாது. இந்த பதஞ்சலி குரூப் இருக்குல்ல பாருங்க, அவருக்கு வந்து 38,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு மோடி. இதே விஜயம் அல்லையா எல்லாமே ஆட்டையம் போட்டுட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டு 68,000 கோடி சுருட்டிட்டு போய் அமெரிக்காவில போய் பெண்களோட ஹாயா உட்கார்ந்து இருக்கலாம். அவனுக்கு எந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி இங்க இந்தியா கொண்டாந்தாங்க? அப்ப ஏழைக்கு ஒரு பேச்சு, பணக்காரனுக்கு ஒரு பேச்சா? 50,000 வாங்கினவனுக்கு இதுக்கு எதுக்குலாம் சுதந்திரம் வாங்கணும்? சுதந்திரம் வாங்காமே நீங்க இருந்துக்கலாம்ல. ஒருத்த வயிற்றுல சின்னாமா ஒருத்த வயிற்றுல பால் கறக்கத்தான் நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்களா? சொல்லு, உண்மைதான், இதுதான் உண்மை. உண்மைதாங்க ஐயா. சென்ட்ரல்ங்கிறதே நமக்கு தேவையில்லை. அவனுக்கு எதுக்கு நம்ம வரி கட்டி கப்பல் கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும்? அப்படிங்கிற கவர்மெண்டே நமக்கு தேவையில்லைங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்டே பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம். வாங்குறது அதே மாதிரி அது திரும்ப வரதில்லை. அது பல்வேறு பகுதிகளுக்கு பிரிச்சு கொடுக்கப்படுது. ஜிஎஸ்டி தொழில் முடக்கம், தொழில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. திருப்பூர்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. டிஜிட்டல் இந்தியான்னு அவரு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்ல. இந்த மோடிஜி இன்ன வரைக்கும் 9 ஆண்டு காலமா ஒரு பிரஸ் மீட்டிங்ல போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரா? செய்தியாளர்களை சந்திச்சதே கிடையாது. அப்ப இவர் செய்யறதுல நியாயமனு இவர் நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல, அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கருதுறாரு. அதனால ஏன் என்ன பாதுகாப்பு இல்ல? நீ நல்லது செஞ்சா உனக்கு பாதுகாப்பு, நல்லது செய்யலன்னா உனக்கு பாதுகாப்பு எங்க இருக்குது கிடைக்கும்? நீ செய்யறதே எல்லாமே மக்களுக்கு எல்லாம் அடி வயித்துல அடிச்சுட்டு தானே இருக்கிற. மக்களின் தலைவனா இருந்தா மக்களை காப்பாத்துவான். மக்களின் தலைவன், மக்களின் ரசிகன், மக்கள் லைக் பண்ற மாதிரி இருந்தா அவன் செய்தியாளரை சந்திச்சு பேட்டி கொடுப்பாங்க. சீமான் எந்த வகையில இருக்கிறார்? அவரு வந்து மக்களுடைய மக்கள் தலைவங்க. அது எல்லாமே அது முதல்வர்னு சொல்லலாமா? மக்கள் முதல்வர்னு சொல்லலாம். மக்கள் முதல்வர் அப்படி சொல்றீங்க? எதனால சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவரு எல்லா பகுதியிலும் எதிர்கட்சி தலைவர். அவரும் எதிர்கட்சி எடப்பாடி ஐயா, அவர்ல எதிர்கட்சி தலைவர் கிடையாது. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர் தானே? அவர் கிடையாதுங்க. எங்கீங்க மக்களை போய் எவன் ஒரு பட்டி தொட்டி மூளை முடுக்கெல்லாம் போய் சந்திக்கிறானோ அவங்கதான் வந்து எதிர்கட்சி தலைவர். சட்டமன்றத்துல போய் நீ போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி நீ போய் அங்க போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றது அது ஏத்துக்க முடியாது. எதிர்கட்சி தலைவரே சீமான் ஐயா தான் இன்னைக்கு. ஆமாங்க ஐயா, எதிர்கட்சி தலைவர் சீமான் ஐயா தான் இன்னைக்கு. எதனால அப்படி சொல்றீங்க? எதனால அவர்தான் மக்கள் வந்து டெய்லி சந்திக்கிறாருங்க. டெய்லி என்னத்தை போராடி இருக்காரு?
என்னத்த போராடிக்க? கேள்வி கேட்டது இல்லையா? கேள்வி நான் பார்த்ததில்ல. எங்க கட்சியினர் மேல வந்து வழக்கு வேணுங்கிறக்க தொடுக்குறாங்க, பொய் வழக்கு தொடுக்குறாங்கன்னு சொன்னது இல்லையா? போராடி இருக்கிறாருல. அவர்ல போராடினது நான் பாக்கலீங்க, நீங்க பாத்துருப்பீங்க. கட்சியினருக்கு போராடி இருக்கிறாரு. அவங்க கட்சியில போராடலாம், மக்களுக்காக போராடுறதுதான மெயின். மக்கள் தானே அவங்க கட்சியில இருக்கு. அவங்க கட்சியில மக்கள் இங்க இருக்கிறாங்க. ஏங்க இத இந்தியாவிலேயே காசு கொடுக்காம கூட்டத்தை சேர்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எதுக்கு காசு கொடுக்கறது? எதுக்குமே காசு கொடுக்கறது, காசு கொடுக்க மாட்டேங்க. எதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் உறவுகளே. ஏன் பண காசு செலவு பண்ணிட்டு இந்த கட்சிக்கு நான் வந்து செலவு பண்ணிட்டு நான் கட்சி வளர்த்திட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்குன்னா பாருங்க இந்த தமிழ் தேசியம் எப்படி இருக்கு. கவுன்சிலரே வந்து கோடி கோடியா சொத்து வச்சுக்கிறேன். சொத்து ஆமா கோடி. இங்க பிள்ளைகள் வந்து எல்லாமே தன்னுடைய காசை இழந்து மக்களை திரட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மைங்கய்யா. மக்களுக்காக பாடுபடுற தலைவன் ஒருத்தர் கூட இல்லைங்க. இருக்கிறதா இருந்தா பேசலாம், யாருமே இல்லையே. யார் இருக்கிறா? எல்லாமே திருட்டு பையனுக்கு தான். ஏதோ நீட் தேர்வு மந்திரம் இதெல்லாம் கேள்விப்பட்டோம். நீட் தேர்வு மந்திரம் எல்லாம் வந்து மக்களுக்கு இப்ப எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு வந்து மேஜிக். இப்ப மோடிஜி என்ன பண்ணாரு, 5 ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் நடக்குது. 1500 ரூபாய் இருந்த சிலிண்டரை 200 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 1000 ரூபாய் பண்ணிட்டாரு. ஏன் இந்த 400 ரூபாய் சிலிண்டர் இருக்கும்போது அப்போ ஆட்சி நடக்கலையா? மக்கள் சாப்பிடலையா? நீ வந்து இந்த சிலிண்டர் காரங்கிட்ட இருந்து கார்பரேட் நிறுவனத்துல இருந்து பெட்டி வாங்கிட்டு நீ மக்களுக்கு வரி ஏத்திட்டு போனா இது எந்த விதத்துல? பெட்டினா பணம் ஐயா. அப்படியா? ஆமா வாங்குறாரு. வாங்கிட்டு தான் அப்புறமா ஏத்திருக்காரு. ஒரு நாட்டினுடைய மன்னர் வந்து மக்களுக்கு சலுகை செய்யுதான், துக்கத்தை கொடுக்கறது இல்ல. ஏத்திக்கிட்டே போனா அது என்ன எதை நீங்க சொல்லுவீங்க? அவர் தாடி வச்சிருக்கிறத வந்து அவர் வந்து மக்கள் சோகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி தாடி. மக்களுக்கு இன்னொன்னு நான் அறிமுகப்படுத்துறேன். அவர் போட்டிருக்கிற கோட்டு, ஒரு கோட்டு வந்து 6 லட்சம் ரூபா. இது யாரு பணங்க? இந்த சட்ட வேலை என்னங்க? இது என்னங்க 200 ரூபாங்க. ஓ, அது 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபாயில என்னங்க அப்படி தயாரிக்கிறாங்க? 6 லட்சம் ரூபாயில அவர் வந்து இந்த இந்தியா மக்களையே படைச்ச ஒரு கடவுள் அவர். அதனாலதான் அவர் மேக்கப்புக்கு எவ்வளவு செலவாகுது? மேக்கப் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 3 லட்சம் ரூபா ஆதாமா? 3 லட்சம் ரூபா. அவரோட பணங்கயா? இது மக்களுடைய பணம் தாங்க. அவருக்கு சம்பளங்க? அவர் சம்பளத்துல அவர் செலவு பண்றதுல அது என்ன பண்றாரு? அது என்ன அவர் சேவிங் பண்றாரு. சேவிங் பண்ணிட்டு அவரு இன்சூரன்ஸுக்கு அது போட்டுட்டு அவர் என்ஜாய் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா குஜராத்திங்கிறது இன்னைக்கு இந்தியாவிலேயே, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோன்னு தெரியல, குஜராத்திங்க தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பணக்காரங்க. உலகத்திலேயே அவங்க தான் பணக்காரங்க, குஜராத்திங்க. அந்த அளவுக்கு வந்து மோடிஜி அவங்களுக்கு சேஃப்டி பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வடக்கன் சட்டம் வந்து அதிகமாயிட்டே வருது. ஆமாங்க ஐயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, குடும்ப அட்டை வேற. ஆமா, நம்ம தமிழக மக்களுக்கு வந்து இந்த அரசு வந்து இப்போ ஆண்டுட்டு இருக்க அரசு நல்லது செய்யற மாதிரி இருந்தால் வடக்கனுக்கு குடும்ப அட்டைன்னு சொல்லி அறிவிக்குமா? அதை வந்து மக்கள் வந்து இப்ப நல்லா யோசிக்க வேணும். தமிழ் மக்களின் தலைவன் கலைஞர் ஐயா இல்ல? தமிழ் மக்களுடைய தலைவன் கலைஞர் ஐயா கிடையாதுங்க ஐயா, யாருமே கிடையாதுங்க ஐயா. உலக தமிழருடைய தலைவன் ஒரே தலைவன் மேதகு பிரபாகரன் ஐயா மட்டும்தான். வேற யாருமே தலைவன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது நாங்க ஏத்துக்க முடியாது. நீ வேணா உன் ரூம்ல 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீயே நான் தலைவன் 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 சொல்லிட்டு அது நாங்க அது வந்து 4 சோறு ஏத்துக்கு, மக்கள் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இதுதான் உண்மை. மேதகு பிரபாகரன் ஐயா பிள்ளை ஒருத்தர் தான் தமிழின தேசிய தலைவர், வேற யாரும் தலைவர் கிடையாது. எதுக்கு வரா? சரக்கு அடிக்க வராரா? ஸ்டாலின் தான் வராரு, இளைஞர்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்க வராரு. இது என்ன? இதுதான் விடியல் ஆட்சி. இதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவீங்க. போட்டுட்டு 2வது விலைவாசி ஏறணும்னு அவனே பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணி அவனே பிடிச்சி திட்டுவீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுடைய சாப கேடு. இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் இருக்குது, சிப்காட் போடுறேன்னு சொல்லி மக்களை வந்து வெளியேற்றுறது, பூர்வகுடி மக்களை. அது வந்து இப்ப கூட குண்டர் சட்டம் எல்லாம் பாஞ்சுது விவசாயிகள் மேல. விவசாயி மேல குண்டர் சட்டம் போட்ட கவர்மெண்ட் நான் எந்த சரித்திரத்திலேயே பார்த்ததில்லை இது மாதிரி ஒரு கவர்மெண்ட். விவசாயிகளுக்கு குண்டர் சட்டங்கிறது போடக்கூடாது. இந்தியாவினுடைய முதுகெலும்பு அவங்க எல்லாம் வந்து ஒரு தெய்வத்தை சார்ந்தவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தானியமா நமக்கு வழங்குறாங்க. ஓகேங்களா? அவங்க அந்த டாபிக்ல உணவளிப்பவர்கள் விவசாயிகளுக்கு வந்து குண்டர் சட்டம் போடக்கூடாதுங்க ஐயா. இது என்ன ஆட்சி செய்யறீங்க? இது என்ன ஆட்சி? ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு. சிப்காட்ல வந்து கம்பெனி வந்து கொண்டாடுறேன்னு நீங்க சொல்றாங்க, அது எதுக்கு? வேலை வாய்ப்புகள் உருவாக்கி வேலை வாய்ப்பு கொடுக்கற இளைஞர்கள் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. அந்த எத்தனை கம்பெனி வருதோ அத்தனை கம்பெனி மேல எத்தனை கோடியோ பேசி இவங்க சேஃப்டி பண்ணி வச்சுக்குவாங்க.
இப்ப ஓகேங்களா? பெருந்துறையில பாத்திருப்பீங்க, ம் சாய கழிவுகள்லாம் வந்து ரொம்ப மண்ணுல இறங்கி ம் இளநீர்ல ஏறி உப்பு கரிக்குதுங்கிற அளவுக்கு அது அது உண்மைதாங்க. அது வந்து கிணறு நீர், இளநீர் எல்லாமே வந்து தண்ணியை சாய வந்து கழிவு. குடிக்க முடியல, பயன்படுத்த முடியல, அந்த அளவுக்கு மாறி போச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய சூழ்ச்சியில தான் இது மாதிரி மக்களுக்கு மக்கள் இதை எப்படி வேதனைப்படுத்துறாங்க. புரிஞ்சுக்கணும்? மக்கள் புரிய மாட்டாங்க. தொடர்ந்து போராட்டத்திலேயே இருக்கிறாங்களே. மக்கள் ஏங்க நீங்க எங்க என்ன பேசுறீங்க? மக்கள் திருந்த மாட்டாங்க. இது இப்படியே தான் இருக்கும். அனகாபுத்தூர்ல 700 வீடு இடிக்கிறாங்க. இது இப்படியே தான் இருக்கும். மக்கள் ஒருபோதும் திருந்த மாட்டாங்க. இவனுங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இவனுங்களுக்கே திட்டுவானுங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து. அப்புறம் மிதக்கிற மாதிரி மிதக்க வேண்டிய. மிதக்கிற மாதிரி மிதக்க வேண்டியதா. எல்லாமே தமிழக மக்களை பத்தி யோசிக்கக்கூடியது, தமிழக மக்களை பத்தி பாடுபடக்கூடிய ஒரு தலைவன் இல்லை. 5 வருஷம் ஒரு டைம் அம்மா அம்மா அக்கா சாமி உன் தம்பி நான் உன் தம்பி அப்படியே தோசை சுடுறது, அப்படியே இட்லி மாவு சுடுறது, அப்படியே பணத்தை வச்சுக்கிட்டு தட்டுல சத்தியம் போடு சத்தியம் போடு. நான் போட மாட்டேன். சத்தியம் போட்டாதான் நான் வந்து உனக்கு காசு தருவேன். குடுகுடு சக்கமா சத்தியம் போடு. 1000 ரூபாய் வச்சுட்டு தட்டத்துல மக்களை சத்தியம் போடு சத்தியம் போடுவான். சத்தியம் போட்டாதான் அந்த காசு கொடுப்பாங்க. ஓகேயா? அப்புறம் ஜக்கமா சொல்லுதுன்னு ஜக்கமா குறி சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி தான் வரப்போகுது, இந்த ஆட்சி தான் வரப்போகுது. இதெல்லாம் வந்து மக்களை எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்தணுமோ எல்லா விதத்திலும் ஏமாந்துட்டாங்க. ஆனா மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாவம் கிடையாதுங்க, பாவம் கிடையாது. அவங்க ஒரு கோமாளின்னு தான் நான் சொல்ல முடியும். எப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆமா என்னத்த சொல்ல முடியும்? அவங்க எங்க அப்பா அம்மா கோமாளி, எங்க அப்பா அம்மா கோமாளி தாங்க. அவங்க நல்ல தலைவனை இது நாள் வரைக்கும் தேர்ந்தெடுத்திருந்தா இன்னைக்கு ஏன் அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு இங்க வந்து கத்துட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லையே. எதுக்கு நாங்க இங்க வந்து கத்திட்டு இருக்கோன்னு சொல்லும் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்க. நம்ம தாய் தந்தைகள் இன்ட்ரெஸ்டா என் பையனை டாக்டர் படிக்கலாம், கலெக்டர் படிக்கலாம் இன்ட்ரெஸ்டா படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு படிப்பு முடிஞ்சோன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ஜொமேட்டோல வேலை செய்யறான். இதுக்குதான் இந்த கவர்மெண்ட். மக்களும் சரியில்லைங்கய்யா. நாம வந்து அரசியல்வாதி மேலேயும் தப்பு சொல்லிட்டு போகணும். ஒரு பகுதி மக்கள் மேலேயும் தப்பு சொல்லிட்டு தான் போகணும். எப்படின்னா, நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காத இந்த மக்கள் இந்த நாட்டுல இவங்க என்னத்தை செஞ்சுட்டு போறாங்க? நல்ல தலைவனை யோசிச்சு 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 தேர்ந்தெடுக்காத தலைவர் இந்த மக்கள் என்னத்தை போய் யோசிப்பாங்க? நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கன்னா நான் சொல்றேன். 2 பேரு தான் மாறி மாறி. டிஎம்கேக்கார மச்சானா இல்ல ஏடிஎம்கேக்கார மாமனா? இவங்க இங்க போடலாலும் சண்டை போடுவோம், அங்க போடலாலும் சண்டை போடுவோம். இவனுக்கு போட்டு அவனுக்கு அது குறிக்கோள் அப்படிங்கிறது கிடையாதே. ஒரு ஈழத்து உறவு சொல்றாரு, எங்களுக்கு வந்து ஈழத்துல வாழ்றப்ப எங்க பகுதியில பாத்தீங்கன்னா அடிப்படை வசதியே தரமாட்டாங்க, மறுத்துருவாங்க. மின் விளக்கு இருக்காது, குடிநீர் வசதி இருக்காது, தேவைகளுக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்படி எல்லாமே எங்களை வந்து வதச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நாங்க தன்னிறைவா வாழ்றதுக்கு தலைவரோட வழி சிறந்த வழியா இருந்தது, தற்சார்பு பொருளாதாரத்தை மேற்கொண்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இத்தனை வசதிகள் தமிழ்நாட்டுல இருந்த போக்குவரத்து வசதி, தண்ணி வசதி, இன்டர்நெட் வசதி, எல்லா வசதியும் இருந்தும் ஆனா மக்கள்கிட்ட கண்ணீராவே தான் இருக்குது. எல்லாரும் போராடிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு மக்களுடைய தலையெழுத்து எப்படின்னா, அவனையே நம்பி 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 போட்டுட்டு இருக்கிறது. ஒரே தலைவன் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இவரா வசந்தம் மட்டும் தான் எனக்கு தெரியும், வசந்தம் மட்டும் தான் தெரியும். ஆனா கொஞ்சம் இப்படி திரும்பி வாப்பா, ராமசாமி இருக்கிறான்ப்பா, அவனையும் போடுப்பா. ராமசாமி நான் பார்க்க மாட்டேன், நான் வசந்தா பார்ப்பேன். வசந்தா பார்க்கணும், நீ குட்டிச்சோரதாண்டா போவேன்னு. ராமசாமியும் கொஞ்சம் திரும்பி பார்த்தேனா, அவனும் கொஞ்சம் போட்டேனா, அவனும் வந்தானா அவனும் ஏதோ ஒன்று செய்வான், நல்லது செய்வான். ஏற்றி வச்சுட்டாங்க. இந்த மைண்டை வந்து பிரஷ் வாஷ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றாங்களே, என்ன ஆகுது, வாஷிங் பண்ணுவாங்க. அது மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க, மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இறுதியா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க. மக்கள் வந்து திருந்தக்கூடிய மக்களை நம்பித்தான் நீங்க நிக்கிறீங்க. இல்ல மக்கள் நம்பி நாம இருக்கிறோம். ஆனா வந்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கிறோம். நாம நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. என்ன வேணுங்கிறீங்க? ஆட்சி மாற்றமா அரசியல் மாற்றம்? ரெண்டுமே நமக்கு வேணும். ஆட்சி மாற்றமும் வேணும், அரசியல் அடிப்படை அரசியல் மாற்றமும் வேணும். எப்படி ஆட்சி மாற்றம்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் மாற்றமா அல்லது அரசியல் மாற்றங்கிறது புதுசா கட்சி? அரசியல் மாற்றங்கிறது அடிப்படையே வந்து புதிய ஒரு தலைவனை தான் நம்ம கொண்டாட வேணும். இவங்கள பார்த்தாச்சு 55 வருஷமா, பார்த்துட்டு ஒன்றுமே செய்யலை. என்னடா பண்ணுறது? அங்கே இங்கே சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான், இந்த கஞ்சா அடிச்சுட்டு தன்னுடைய தாயே 2 நாள் முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. இது நம்மளை பெற்று எடுத்த 10 மாத தாயை
எந்த போதை வந்து எப்படி பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா தாயே அவன் அறுத்து போட்டிருக்கிறான். இது மாதிரி வந்து கொடுமையான இந்த உலகத்தில் நம்ம பயணிக்கிறோமே, இங்கே எதுக்கடா பிறந்தோம்னுலாம் சில டயத்தில் யோசிக்க சொல்லுது ஐயா. ஏண்டா இந்த கடவுள் எங்களை படைக்க வச்சா அப்படிங்கெல்லாம் யோசிக்க சொல்லுது. அதாவது கடவுள் வந்து அற்புதமான பிறவி, மனிதன் பிறவி படிக்க வச்சாரு. ஆனால் மனுஷனை தான் அழிச்சிட்டு இருக்கிறான். கடவுளை என்னைக்கும் சாபிக்காதீங்க. மனுஷனை தான் அழிச்சிட்டு இருக்கிறான். விவசாயிகளை பத்தி நிறைய சொன்னீங்க. விவசாயிகள் கண்ணீர்ல வாழ்றாங்க, இப்படி போராடுறாங்க அப்படின்னு விவசாயத்துக்காக. ஆனா விவசாயி சின்னமாவே கை கட்டி வச்சிருக்கிறீங்களே, அது கை கட்டி வச்சிருக்காங்க. அது விவசாயியும் தமிழக மக்களும் தான் அது கையை வந்து இறக்கி விடுவேணும், கையை உயர்த்தி விடுவேணும். கண்டிப்பா நாம் தமிழர் என்று உயர்த்தி விடுவேணும். அது மக்கள்கிட்ட நான் ஒன்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்க ஐயா. ஒண்ணுமே வேண்டாம், விவசாய சின்னத்துக்கு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு போடுங்க போதும். 55 வருஷமா இப்போ 2 பேர்த்து மாறி மாறி போட்டுட்டோம், ஒண்ணுமே செய்யல. இனிமேலும் போட்டாலும் அவங்க ஒன்றும் செய்ய போறதில்ல. இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான் வாழ போறோம். அதனால புதுசா ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க, விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுங்க. மக்களை பத்தி சிந்திச்சுட்டு, விவசாயத்தை பத்தி சிந்திச்சு இருக்கிற ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க. இதுதான் சொல்ல முடியும். நீ சொல்லி என்னடா நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நமது பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஓட்டு போட்டே தான் ஆகணும் ஐயா. பார்த்தாச்சு இல்லை, 55 வருஷமா 2 பேர்த்துக்கு மாறி மாறி போட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. லஞ்சத்தை ஒன்றும் இல்லைங்க ஐயா. லஞ்சத்தை இன்ன வரைக்கும் இவங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியல, ஒழிக்கவே முடியல. லஞ்சம் வந்து தலை விரிச்சு ஆடுது. இதெல்லாம் எங்கே போய் ஒரு சாதாரண ஒரு ஜாதி சான்றிதழ் போகணும்னா ஐயா, ஐயா கவனிச்சிட்டு போ, ஐயா கவனிச்சிட்டு. இந்த மாதிரி ஒரு படத்துல பால் பாயாசமா வர அப்படிங்கிற மாதிரி ஐயா கவனிச்சிட்டு போ. என்னடா ஐயா கவனிச்சு கண்ணை ஒரு சைடா பண்றாருன்னா அங்க உட்காந்துருப்பாரு, அப்படியே சைட்ல போய் அப்படியே கொடுத்துட்டு போறது. கவர்மெண்ட் ஆபீஸர்கள் ஒண்ணு பார்த்து கேட்கிற சம்பளமும் வாங்குறீங்க. ஏழைப்பட்டவங்க கூலி விவசாயிங்க 5-10 ஒரு நாளைக்கு போய் சம்பாதிக்கிறேன், அவங்ககிட்ட இருந்தும் வாங்குறீங்க கிம்பளமும். நீங்க சம்பாதிக்கிறதுல அடுக்குமா? நல்லா நினைச்சு பாருங்க, அடுக்குமா? அடுக்கவே அடுக்காதுங்க ஐயா. உண்மையா சொல்றேன். இவங்க பண்ற சேட்டை அரசியல்வாதிக்கு மேல இவங்க அதிகமா சேட்டை பண்றாங்க. ஒரு சாதாரண ஒரு 200 ரூபா ஒரு அம்மா சம்பாதிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஜாதி சான்றிதழ் கேட்க போகணும்னா அங்க போய் ஒரு 300 ரூபா கொடுத்தாதான் அந்த கையெழுத்தே போடுவோம். நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் என்ன கேட்க சொல்லுது. கவர்மெண்ட் ஆபீஸருங்க பண்ற அட்டோலிய கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஐயா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எங்க போய் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு? இதுக்கு வெள்ளைக்காரனே ஆண்டிருக்கலாமே. வெள்ளை வேட்டி வேண்டாம் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு. பேண்ட் சட்டை போட்டவனு விரும்புங்க எங்க அண்ணன் விவசாயம். ஆனா தமிழக பாரம்பரிய வந்து வேட்டின்னு தான் சொல்றீங்க. வேட்டியே 55 வருஷமா பார்த்து ஒண்ணுமே இல்லைங்கள, எல்லாம் முடிச்சுட்டாங்களே. வேட்டி ஒயிட்டன் போட்டு மக்களை ஏமாத்தி எல்லாம் முடிச்சுட்டாங்க. பசுத்தோல் போத்திய புலிங்கிற மாதிரி. அதாவது ஒயிட்டன் வந்து பசுந்தோல் போர்த்திய புலி. உள்ள வந்து அவன் புலியா இருக்கிறான். உங்களை எப்போடா என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பிறகு உங்களை திங்க போறேன்னு, நீங்க ஜெயிச்ச பிறகு அவன் புலியா மாறிடுறான். இதுதான் உண்மை. சரிங்கய்யா, உங்களுடைய நேரத்தை செலவிட்டு மக்களுக்காக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தேவையில்லை, இங்க அரசியல் மாற்றம். ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இது மாதிரியே இந்த தமிழ்நாட்டுல வந்து நீடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா, இவங்க 2 பேருமே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இலங்கையில ராஜபக்ச எப்படி விரட்டி அடிச்ச மாதிரி தமிழக மக்கள் இவங்களுக்கு ஒரு நாள் விரட்டி அடிப்பாங்க. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த பேட்டியை நீங்க மறக்காதீங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த பேட்டியை மறக்காதீங்க. மக்கள் எல்லா பக்கமும் கொந்தளிச்சுட்டாங்க. சீச்சி இந்த 2 கட்சியா சீச்சி அப்படின்னு ஆகி போயிட்டாங்க. ஒரு நாள் இலங்கையில ராஜபக்ச யாரு? சிங்களர். அவனே சிங்களரே போய் அவனே போய் துரத்தி அடிச்சாங்க பாரு. அது மாதிரி இங்கேயும் ஒரு நாள் நடக்க போகுது ஐயா. இந்த பிரஸ் மீட்டிங்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்கய்யா, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லிக்கிறீங்க. இங்க ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தான் தேவை. இங்க நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்ன விவசாய சின்னம். அப்பதான் மக்களோட தலையெழுத்து மாறும், தலைமுறையோட வாழ்க்கை மாறுன்னு சொல்லிக்கிறீங்க. தொடர்ந்து களத்துல மக்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு நாம் தமிழர் இல்ல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி என்னுடைய களப்பணி கணிப்பு சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி இலக்கு நாம் தமிழர் வெல்வது உறுதி. 2026
சீமான் ஆட்சி செய்வது உறுதி. சட்டமன்றத்துல உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்லைன்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணன் பின்னாடி படையெடுத்து வரானுங்க. டிஎம்கே காரன் படையெடுத்து வரான், ஏடிஎம்கே காரன் படையெடுத்து வரான். எப்பா உங்க கட்சியில இருக்கிற அந்த இது இந்த வரமுறை ஒழுக்கம் எந்த கட்சியிலும் இல்லையப்பா. ஏன் குருவிக்கொடை பாசறைன்னு சொல்லிட்டு ஒரு பாசறை இருக்குது நான் தமிழர்ல. இந்த உலகத்துல யூகே யூஎஸ் எத்தனையோ கண்ட்ரில இருக்குது கட்சிகள் எல்லாம். இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பாசறை குருவிக்கொடை பாசறைன்னு எங்க நான் தமிழர் கட்சியில இருக்குதுங்க. 24 மணி நேரம் ரத்தம் உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு கால் பண்ணா உங்க இடத்துல வந்து சேர்த்திடுவாங்க. சரிங்க, தொடர்ந்து அடுத்த காணொலியில வந்து இந்த குருதிக்கொடை பாசறை எப்படி செயல்படுது, என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம விளக்க விளக்கப்படலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இல்ல நாம மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தாதான் நம்ம போய் மக்களுக்கு வந்து நம்ம பயன் அடையணுங்க. மக்கள் எல்லாம் நல்லவர்கள் தான், மாற்றத்தை அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா.